ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் டக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஆமாங்க, தலைப்பிலே பார்த்துருப்பீங்கள்ல, உபாசனை தெய்வம். அது என்ன உபாசனை தெய்வம்? நம்மள நிறைய பேர் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை போய் ஒரு குரு கிட்ட அந்த தெய்வத்தோட மந்திரத்தையும் முத்திரையையும் தீட்சையா வாங்கி அதை பல லட்சம் முறை சித்தி பண்ணி உபாசனை செய்கிறதா உபாசனை தெய்வம். கிட்டத்தட்ட நம்ம இஷ்ட தெய்வம்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எதுவும் இல்லாமல் கடவுளாகிய குரு கிட்ட இருந்து நாம் பிறக்கும் போதே ஒரு தெய்வத்தை உபாசனையாக வரமாக பெற்று பிறந்திருக்கோம் அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இந்த கடவுள் இருக்கார்ல, நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ 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 அதிசயத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு. ஆனால் நம்ம இந்த உலகன்ற மாயையில் சிக்கி அதை பார்க்க மறந்துடுறோம். ஒரே கஷ்டம், கவலை, துன்பம், துயரம்ன்ட்டு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்ப்போம். அவரும் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லுவார். ஆனால் 100% மக்களுக்கு மட்டுமே அவங்க பிரார்த்தனை நிறைவேறும். மீதி 50% டவுட்டு தானே. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஜோசியரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவோம். உண்மை தானே? ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, நமக்கான உபாசனை தெய்வங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயம் நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் நிகழும். வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஏண்டா வாழுறோன்னு இருக்கு. விரக்தி, எதுலையுமே ஒட்டுதலே இல்லாத மனப்பான்மை, நடந்து முடிஞ்ச கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் விடாத கருப்பு போல தொடர்ந்து வர்றது. எனக்கு ஒரு முடிவு வேணும், கிட்டத்தட்ட ஒரு புது பிறப்பு, ரீபர்த் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தெய்வங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயம் புதுசாக பிறந்தது போல ஒரு உணர்வை தரும். இந்த மனுஷ மனம் எப்படி தெரியுமா? சதா நம்ம அது மூளைக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே அடக்கி டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். கண்ணை திறந்து பார்க்க மாட்டோம். நான் சொல்றது அகக்கண்ணு. அந்த அகக்கண்ணை மறைக்கிறது என்ன விஷயங்கள் தெரியுமா? உங்களோட ஆணவம், அகங்காரம், ஈகோ, இதெல்லாம் தான். கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து வச்சிருந்தா கூட பார்க்க முடியறதில்ல. கொஞ்ச நேரம் உங்கள் தலையில் இருக்கிற அதெல்லாம் தூக்கி தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுட்டு, சிலங்கடா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருங்க, நான் அந்த பக்கமாக போயிட்டு மறுபடியும் வந்து உங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தலையிலேருந்து கழட்டி அதை கீழே வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கான ஒரு டோர் தான் மூடி இருக்கும், மற்ற 9 டோர் திறந்துருக்கும். அந்த 9ல் 1 கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம போகிற பட்சத்தில் நிச்சயம் நம்ம ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறும். சரி, அந்த ஒரு டோர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், அதுக்கு தான் இந்த உபாசனை தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். எதுக்கு இந்த உபாசனை தெய்வத்துக்கு இவ்வளோ பவர்னா, ஜென்மமா எவ்வளவோ ஜென்மம் எடுக்கலையா அந்த ஆத்மாவுக்கு அழிவு உண்டு. ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆன்மாக்கள் தான் ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்மாக்கும் அந்த ஆன்மாக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். உங்களோட பல ஜென்ம கனெக்ஷன் இந்த தெய்வங்கள், நீங்கள் வழிபடுற இந்த கோவில், இந்த சாமி, இந்த தெய்வங்கள் கிட்ட உங்களோட ஆன்மாவோட அந்த கனெக்ஷன், உங்கள் எனர்ஜி ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த தெய்வங்கள் எல்லாம் பிறப்பிலே நம்ம கூடயே இருக்கிறது இல்லையா, நம்ம கூடயே ஆசனம் போட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்களாம். நம்ம அவங்க பேரை சொல்லி கூப்பிடுதா இல்லை, பேரை சொல்லி கூப்பிட்டாதான் உடனே வருமா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பூதம் விளக்க தேய்ச்சாதான் அந்த பூதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பூதம். ஆனால் இந்த சாமி கடவுள் நம்ம கூப்பிட்டாதான் வருவாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நம்மளுக்கு ஒரு கவலைன்னா நம்மளை விட அதிகமாக அந்த தெய்வங்கள்லாம் எங்கும், ஐயோ என் குழந்தை என்னை கூப்பிடலையே, கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவேன்னு அவங்க தான் ஏங்குவாங்களாம். சில பேர் போன ஜென்மத்தில் அவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து இதுதான் நம்ம உபாசனை தெய்வம்னு தெரியாமையே யதார்த்தமாகவே அந்த உபாசனை தெய்வத்தை அழகாக அவங்க சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது கர்மா. அது கடவுளோட நியதி. குருமா வெஜ்ஜு குருமா இருந்தால் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். அதே நான்வெஜ்ஜு குருமாவாக இருந்தால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அது மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம்.
ஓகே, உங்க பூர்வ ஜென்ம ஆன்மா கனெக்ஷன், உங்க சோல் கனெக்ஷன் இருக்கிற உபாசனை தெய்வங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு கண்டிப்பா உங்களோட ஜாதக கட்டம் தேவை. ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 கட்டம் இருக்கும். ஒன்று ராசி கட்டம், இன்னொன்று நவாம்ச கட்டம்னு இருக்கும். ராசின்னு எழுதியிருப்பாங்க. இல்லை எனக்கு ஜாதகம் என் கையில் இல்லை, நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு இப்போ நிறைய ஆன்லைன்லேயே ஃப்ரீ இது பார்க்கலாம். ப்ரோ கேரளா ஆஸ்ட்ரோசேஜன்லாம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்கன்னா வந்துடும். வந்ததுன்னா அதில் நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதில் ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பெண்கள் அப்படின்னா சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அதே இது ஆண்களாக இருந்தால் குரு எங்கே இருக்கான்னு பாருங்க. ஆமாம், இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிக்கக்கூடியது குரு, பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்தால் இவங்க லக்னமாக பாவிப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு குரு இருக்கிற இடத்துல லக்னமாக பாவிப்பாங்க. சரி, இப்போ மேலே ஃபர்ஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது மேலே மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனுசு, மகரம், கும்பம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நீங்கள் மேலே ஃபர்ஸ்ட் கட்டத்தில், இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் கட்டத்தில் குரு ஆட்சியாக இருக்காரு மீனத்தில், அவரோட வீட்டிலேயே அவர் இருக்காருன்னா அதுதான் முதல் வீடுன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2வது மேஷத்தில் இருக்காரு அப்படின்னா அதுதான் முதல் வீடு. அதை எடுத்துட்டு அங்கே குரு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வரணும். நீங்கள் பின்னாடி கூடி கவுண்ட் பண்ணிடாதீங்க, அது வக்கரம் ஆயிரும். ஓகேவா? நம்ம மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படிதான் கவுண்ட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் எதுக்கும் கூகுள் தான் இருக்கு, கூகுள் தான் இப்போ என்னென்னமோ வருது, அதில் போட்டு பார்த்துக்கோங்க. எது மேஷ கட்டம், ரிஷப கட்டம், மிதுன கட்டம்னு பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு பாருங்க உங்களோட குரு எங்கே இருக்காரு. அந்த குருவிலேருந்து எண்ணி 11வது வீடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மீனத்தில் உங்களுக்கு குரு இருக்காருன்னா உங்களுக்கு மகரம் தான் 11வது வீடு வரும். அதே மேஷத்தில் பெண்களுக்கு சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா கும்பம் தான் அவங்களுக்கு 11வது வீடு வரும். உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம். நான் மீன கட்டத்தில் குரு இருந்தால் 11வது வீடு எது, மேஷ கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் 11வது வீடு எது, அப்படியே நான் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் அப்படியே வரிசையாக கொடுத்துடுறேன். சரியா? நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உபாசனை தெய்வங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உபாசனை தெய்வங்கள். அதாவது உங்களுக்கு 11வது வீடு எந்த வீடாக வருதோ அந்த வீடை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கும்பம் வீடுன்னே வச்சுக்கோங்களேன், கும்பத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கும்பத்துக்கு சொல்லுவேன் இந்த கடவுள் அப்படின்னு, அந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ மேஷம் உங்களுக்கு 11வது வீடா வருதுன்னா பழனி, திருவாவினன்குடி, குழந்தை வேலப்பர் அங்கே போயிட்டு கோவிலில் போயிட்டு மகாலட்சுமி தாயார், அந்த குழந்தை வேலைப்பர் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயேவும் கற்பக விருட்சம், மகாலட்சுமி தாயார் அவங்கெல்லாம் வரிசையாக இருப்பாங்க. அதுக்கு இந்த சில சமயம் வெள்ளிக்கிழமை அந்த தங்க அங்கிலாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற மகாலட்சுமி தாயாரை போய் வழிபாடு செஞ்சால் அவ்வளோ நல்லது. நான் சொல்கிற பழனி மேலே பழனி தண்டாயுதபாணியை சொல்லலை, கீழே இருக்கிற திருவாவினன்குடி அந்த மலைக்கு ஏறதுக்கு ஆப்போசிட் தெருவுலேயே உள்ளே வந்தீங்கன்னா திருவாவினன்குடி குழந்தை வேலப்பர் கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது அற்புதமான ஒரு கோயில், சூப்பராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிஷபம். ரிஷபத்துக்கு ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி ராமநாத சுவாமி திருக்கோவில் ரிஷபத்துக்கு. மிதுனத்துக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயார் திருக்கோவில். கடகத்துக்கு நெம்மிலி பால திரிபுர சுந்தரி வீடுன்னு சொல்லுவாங்க. இது வீடு தான், இது கோவில் கிடையாது. வீட்டில் அம்மாவை உபாசனை, அங்கே இன்னும் பாலாமாவோட அந்த கன்னி தெய்வம் பாலாமாவை உபாசனையை பெற்று உபாசகங்கள் செய்ய எனக்கு ஆசை. பாலாமாவோட உபாசனை இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு அதை இன்னும் வாங்கல, சீக்கிரம் வாங்கிட்டோம். நெமிலி பால திரிபுர சுந்தரி இது எதுக்கு? கடகத்துக்கு. சிம்மம் 11வது வீடு வருதுன்னா திருமியச்சூர் லலிதாம்பிகை கோவில் மேகநாத சுவாமி. லலிதாம்பாள் பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். லலிதாம்பாளை பற்றி ஒரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் கன்னி கும்பகோணம் பட்டீஸ்வர விஷ்ணு துர்க்கை, சூப்பர். துலாம் காட்டழகிய சிங்கப்பெருமாள் திருச்சி. அதாவது திருச்சியில் ஸ்ரீரங்கம், சமயபுரம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது ஆதி ஸ்ரீரங்கம்னு இது சொல்லுவாங்க. சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கா, சிங்கம் சிரிச்செல்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும். காட்டழகிய சிங்கப்பெருமாள், அதை சர்ச் பண்ணி பார்த்து போங்க. விருட்சியம்
கீழ் திருப்பதி அலமேல் மங்கை தாயார். திருப்பதியில் இருக்கிறக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அலமேல் மங்கை தாயார் கும்பிட்டு தானே மேலே திருப்பதி போவோம். ஆமாம், அலமேல் மங்கா அம்மா அவங்க தான். தனுசு வராகி தாயார். வாராகி எங்கே இருந்தாலும் கும்பிடலாம். வாராகி அம்மாவை கும்பிடணும். அவங்க எங்கே இருந்தாலும் ஓகே தான். நம்ம தஞ்சாவூரில் வாராகி சுயம்புவாக இருக்காங்களே, அங்கே கும்பிடலாம். இதே இது நம்ம இப்போ சிவன் பெரிய பெரிய சிவன் கோவிலில் சப்த கன்னியராக கோவிலுக்குள்ளே இருப்பாங்களே, ரொம்ப ஈஸி. நம்ம அங்கே போய் வாராகி அம்மா கும்பிட்டுக்கலாம். மகரம் ஒட்டன் சத்திரம் ராஜகாளி அம்மன். தெத்துப்பட்டி ராஜகாளி, கன்னிவாடு தெத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே ராஜகாளி அம்மன். கும்பம் குற்றாலநாதர் திருக்கோவில். குற்றாலேஸ்வரருக்கு இல்லையா, குழல் வாய்மொழி அம்மா இருக்காங்களே அவங்க. மீனம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர், மீனாட்சி அம்மா. அவ்வளோதான் இந்த சாமி. இதுதான் உங்களோட பிறப்பிலே நீங்கள் உபாசனையா கடவுளாட தீட்சை உங்களுக்கு கொடுத்து வாங்கின உபாசனை தெய்வங்கள். இந்த தெய்வத்தை நீங்கள் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. இந்த தெய்வத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த தெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயம் பெரிய, ஏன்னா அப்போதான் அந்த சோல், அந்த உங்களோட அந்த எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி, அந்த கண்டிப்பாக ஒரு பூர்வஜென்ம பந்தம் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த பிறப்பு இருக்காது. ஓகேவா? அப்போ இதுவாகும். சரி, இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு உபாசனை தெய்வம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயம் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா போய் டக்குன்னு போய் கும்பிட்டு வந்து அரை மணி நேரத்தில் வெளிவந்தால ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா 1.5 மணி நேரமாவது, ஒரு மண்டல் இல்லை அப்படின்னா 1.5 மணி நேரமாவது அந்த கோவிலில் இருந்து நல்லா சுற்றி பெரிய கோவிலாக இருந்தால் 1.5 மணி நேரம் ஆயிரும். இருந்து நல்லா சாமி கும்பிட்டு ஒரு 2 hours இருந்து இது பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த 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 எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டோடு நம்ம அப்படியே அலைன் ஆக முடியும். ஓகேவா? அதே இது இப்போது நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இங்கே கும்பிட முடியாது, என்ன செய்ய அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. இப்போ கூகுளில் தான் என்னென்னவோ வருதில்ல, இந்த சாமி பேரை டைப் பண்ணாங்களா அந்த பிக்சர்ஸ் வந்துடும். இது மாதிரி நிறைய பேர் அங்கே செஞ்சுருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சாமியை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க. ஈவன் இப்போ இங்கே இருக்கிறவங்களே இந்த சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் ஹாலில் மாட்டிருங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க வைக்கிறீங்கன்னா டெய்லியும் இந்த சாமியை காலையில் எந்திரிச்சோடனே இந்த சாமியை பாருங்கள். வெளியில் போகும்போது சாமியை பார்த்து விட்டு கும்பிட்டு போங்க. அது ரொம்ப நல்ல விசேஷம். உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லலையா, 9 டோரில் எந்த டோரில் நீங்கள் போனால் அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக சாமி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம் இது பண்ணக்கூடாது. இந்த கடவுளை கும்பிட என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்ட்யூஷன் பவர் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்யூஷன் பவர்னால் தெரியும் இல்லையா, தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம இருக்கலாம் ஒரு 3D வேர்ல்டு மாதிரி ஒரு 5D வேர்ல்டு இருக்குது. எனர்ஜி, இன்னொரு எனர்ஜி வேர்ல்டு இருக்கு இல்லையா. அந்த இதுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த இதை செஞ்சால் எனக்கு இது சரியாகும், இதை செய்யலைன்னா எனக்கு இது செஞ்சால் இது சரியாகாதுன்னு நம்ம எதுவும் தெரியாமல் தான் டொபக்கடின்னு போய் விழுந்துடுறோம். தெரிஞ்ச விழ மாட்டோம்ல. அந்த இன்ட்யூஷன் பவரை இந்த தெய்வங்கள் கொடுக்கும். ஸோ என்ன செய்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த சாமியை லேமினேட் பண்ணி குட்டியை லேமினேட் பண்ணி பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப விசேஷம். லேப்டாப் பேக் வச்சுருக்கீங்களா அதில் வைங்க. உங்கள் டேபிள் வச்சுருக்கீங்களா, டேபிளில் முன்னால் 24 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதிக நேரம், டேபிளில் வச்சுக்கோங்க. வீட்டில் ஹாலில் மாட்டுங்க. உங்களோட அந்த கனெக்ஷனை நீங்கள் அவங்களுக்குமான கனெக்ஷனை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அந்த கடவுளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு வரக்கூடாது, வரலன்னா சொல்லக்கூடாது. ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். நிச்சயம் தெரியாம இருக்கவே இருக்காது. அடிச்சு சொல்லுவேன், நிச்சயம் தெரியும். முதல்ல அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கினீங்கன்னா நல்லா பன்னீர் வச்சு ஃபோட்டோவை தொடச்சிருங்க. சந்தன குங்குமம் வைங்க. வச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. அப்புறம் வீட்டிலேயே விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயகா இந்த மாதிரி உபாசன தெய்வத்தை முதல்ல நான் கும்பிட போகிறேன், நீங்கள் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க, கரெக்டான நாளில் கும்பிடுற மாதிரி எனக்கு நீங்கள் கூடயே இந்த வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வழிபட்டு உபாசன தெய்வத்தை கரெக்டாக ஒரு நல்ல நாளில் பார்த்து இது பண்ணுங்க. இப்போது அமாவாசை அன்னைக்கு வேண்டாம், பிறை இதில் சந்திர தரிசனம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சந்திர தரிசனத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ஃப்ரே ஃபுல்லாக அந்த மாதிரி டெய்லி அந்த கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளே அமாவாசை முடிஞ்சு பிறை தரிசனம் வரக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். உங்கள் டைமிங் கரெக்டாக வந்துடும் இல்லையா. இதை மட்டும் செய்யுங்க.
நிச்சயம் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ், நான் நீங்கள் எல்லாமே தப்பாக நினைப்பீங்க, என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க ஆணவம் அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்கிறேன், பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல இருந்தும் சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்தும் 11வது வீட்டை ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம இந்த மீனம் மேஷம் ரிஷபம்னு இந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதில் 11வது வீடை எந்த வீடை கொடுத்துருக்காங்க? கும்பம். சனி பகவான் கொடுத்துருக்காங்க. அதுதான் லாபம். நம்ம என்ன செயல் செஞ்சாலும், என்ன நம்ம தொழில் செஞ்சாலும் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் கும்பம். அது யாருக்கு கொடுத்துருக்காங்க? சனி பகவான் கொடுத்துருக்காங்க. சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையிற வீடு. அந்த வீட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த வீட்டில் எந்த கிரகமும் நீச்சம் கிடையாது, எல்லாமே சமம். ஈவன் செவ்வாய் இருந்தா கூட அங்க பகை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நீச்சமே கிடையாது. அதனாலதான் அந்த 11ஆம் வீடுக்கு அவ்வளோ பவர். ஒரு மனுஷனுக்கு எல்லா கட்டமும் நல்லா இல்லை, ஆனா 11ஆம் கட்டம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயம் லைஃப்ல பெரிய ஆளா வந்துருவாங்க. அப்போ அந்த 11வது இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்படிதான் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? குரு இருக்கிற இடத்துல 11ஆம் வீடு. ஸோ இவங்க சிம்பாலிக்கா நம்மளுக்கு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, சனி பகவான் என்ன, சனி பகவான் மந்தன் தான், ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் தான். ஆனா சனி பகவான் கர்மகாரகன், லாபஸ்தானத்துக்கு நம்ம கர்மம், நம்ம செய்யற தொழிலுக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் மகரத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆணவம் பிடிக்காது, அகங்காரம் பிடிக்காது. அந்த 2 விஷயம் மட்டும் ஒரு பர்சன் கிட்ட இருக்கு அப்படின்னா வச்சு செஞ்சிருவாரு சனி பகவான். ஸோ தாற்பயம் என்ன? இந்த கலியுகத்தில் நம்ம பிறந்து நம்ம வாழ்க்கையில நம்ம லாபத்தை அடையணும்னா சில பல இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா? அதுதான் சனி பகவான் கிட்ட அந்த காலபுருஷ இதுபடி சனி பகவான் கிட்ட ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த பர்சன் எலிஜிபிள் நீ கொடு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தான் நியாயாதிபதினு கூட சொல்லுவாங்க. அதனாலதான் துலாம் தராசு அந்த இடத்துல சனி பகவான் உச்சமாகுவாரு. சனி பகவான் ரொம்ப அவர் சென்சிட்டிவானவர் தான், ரொம்ப நல்லவர் தான். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஹெட்வெயிட் ஈகோ, ஆணவம் பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் நீ லாபத்தை அடையணும், வாழ்க்கையிலோட அந்த கோல் அடையணும்னா இந்த சில பல கேரக்டர்ஸ்லாம் விடணும். ஓகேவா? இல்லை நான் விட மாட்டேன், வெறப்பா தான் நிற்பேன் அப்படின்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அப்போ கூட பாருங்கள், ஒரு காட்டில் போய் 100 மரங்கள் இருக்குன்னா எந்த மரம் ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த மரத்தை தான் முதல்ல போய் வெட்டுவாங்க. ஏன்னா ஈஸி வேலை. அதே இது ஒரு மரம் வளைஞ்சிருச்சுன்னா அந்த கொஞ்சம் வெட்டுற கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போயிடணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கம்பா நிற்கக்கூடாது. சரி, அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்பு. இப்போ நியூமராலஜி படி நம்பர் 79 நம்பர் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபேமை கொடுக்கும். அது ஃபேம்னா மீரா மிதுன் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபேம், அதுவும் ஃபேம் தான். அது ஒரு மாதிரி ஃபேம் இல்லையா? அந்த மாதிரி ஃபேம் கிடைக்காது நம்மளுக்கு. ஒரு நல்ல நேம். இப்போ நான் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்ல ஹோம் மேக்கர், நான் நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கான அந்த ஒரு இதே கிடைக்க மாட்டேக்கு, ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேக்கு, எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்க மாட்டேக்கு, எனக்கு ஒரு இது கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னா இந்த 79 நம்பரை ஆக்டிவேட் பண்ண நிச்சயம் கண்டிப்பா உங்களை சுத்தி ஒரு உங்களுக்கான ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும். அது கஸ்டமரா இருக்கலாம், இப்போ அரசியல் தலைவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த கூட்டங்களா இருக்கலாம், தொண்டர்கள் கூட்டங்களா இருக்கலாம். அது மாதிரி அது ஒரு நல்ல ஃபேமை கொடுக்கும், ஒரு நல்ல நேம் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த நேம் கொடுக்காது. ஓகேவா? ஒரு பாசிட்டிவான நேம், இந்த பர்சனா வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுக்கும். நம்பர் 79. சரி, இந்த 79 நம்பர் எங்க எழுதலாம்? இது சுக்கிரன் மேட்ல குரு மேட்ல எழுத. நம்ம ரிஸ்ட் மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த கையில டாக்டர்ஸ்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இல்லையா, அந்த சித்தா டாக்டர்ஸ்லாம் அந்த நாடி பிடிச்சி பார்க்குற இடம், அந்த நாடி துடிக்குது இல்லையா, அந்த இடத்துல 79 அப்படின்னு கிரீன் இங்கில் எழுதிட்டு அதை ரவுண்டு போட்டுக்கோங்க. இன்கேஸ் இப்போ நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், இப்போ நானே இருக்கேன், நான் எழுதிடுவேன், அழி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் தண்ணி படப்பட அது அழியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி எல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க, எழுதிட்டு வெளியில போறதுக்கு ஒரு மாதிரி 4 பேர் பார்ப்பாங்க, அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்னு கூட யோசிக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, நைட்டு தூங்கும்போது மறந்துடாதீங்க. எப்பயுமே எங்க வீட்டுலனா பக்கத்துலன்னா நான் அதுக்குன்னு ஒரு சின்ன இது வச்சு பிங்க் கலரு, ரெட் கலரு, கிரீன் கலரு பென்னு போட்டு வச்சிருப்பேன். நைட்டு ஜாமத் எழுதுனா கூட தூக்கத்தில் எழுந்தா கூட எழுதித்தான் அந்த மாதிரி நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கணும் நம்மளோடது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 79 ரிஸ்ட்டில் எழுதணும். நம்ம அந்த மணிக்கட்டில் 79 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவேட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு குட் நேம், ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்பர்
32. இந்த 32 வந்து சுக்கிரமேட்டில் எழுதலாம். சுக்கிரமேட்டு எதுன்னு தப்பாக எழுதுறாதீங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சில விஷயங்களை. இல்லைனா கூட நான் பிக்சர் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். 32 வந்து அது வந்து சூப்பர் அல்டிமேட் நம்பரு. அது என்ன கொடுக்கும்? எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்கள் இழந்தது என் லைஃப்பில் என்ன இழந்தீங்களோ அத்தனையும் கொடுக்கும். தேவையில்லாமல் பிரச்சனை வந்து சும்மா நம்ம சாதாரண போல் இடிச்சிட்டு போயிட்டு என்னப்பா என்ன இடிச்சிட்டேன்னு சண்டைக்கு, அது மாதிரிலாம் சண்டைக்கு வரும் இல்லையா? சும்மா வம்புலாம் வருவாங்க இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம வீட்டில் பெருக்கி தள்ளி குப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி சண்டை, அந்த மாதிரி தேவையில்ல சண்டைகள் வராது. ஒரு என்ன சில இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அது வராது. நம்ம வந்து வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வந்து இந்த அல்டிமேட் நம்பர். இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த டெஸ்டினி நம்பர், எனக்கு இது என்னோட நியூமராலஜி நம்பர் தான், அது எதுவுமே கிடையாது. இந்த 79யும் 32வும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்க கண்ணு முன்னால தெரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. 79 கையில் எழுதுங்க. நீங்க இடது கை தான், நம்ம வலது கை தானே வலது கையிலால இடது கையில எழுத போறோம். எழுதுங்க. எழுதியல நிச்சயம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுக்கான இந்த உபாசன தெய்வங்களை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவங்க பேரை ஒரு டெய்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் சொல்லுங்க. அவங்க உங்கள் கண் பார்வையிலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூ பிகினிங் இருக்குது, அதே மாதிரி இல்லைனா வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த சாமியை பார்த்துட்டு அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. சாமியை பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டக்குன்னு நம்ம ஹார்ட் சக்கரில் கையை வச்சு நம்ம கும்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ண அது பழக்கம் ஆயிரும். நம்மளுக்கு பழக்கப்படுத்திக்கணும். பழக்கம் ஆகும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நல்லா தெரியும். நான் வந்து ரொம்ப செலக்டடாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எது பார்த்து கொடுக்க முடியும் தான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக செய்வீங்கன்னு நானும் நம்புகிறேன். இந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலத்தையும் பலத்தையும் கொடுக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.